பின்னர் என்னைக்கு வந்து நீதி கட்சி தொடங்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த இயக்கங்களை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று 100 ஆண்டுகளாக அவர்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தோற்றாலும் அவர்களுடைய முன்னெடுப்பை கைவிடவில்லை. திரும்பி திரும்பி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு போராடினவங்களாம் அழிட்டு விட்டா. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு போராடினவங்களாம் கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகம் தஞ்சமடைஞ்சே தான் வரலாம். சரிங்களா? அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தை அழிக்கிறதுக்காக கடைசி ஆயுதமாக ஒன்று ஆர்எஸ்எஸ் வந்து கையில் எடுத்திருக்கு. ஒன்று நீ வந்து வருமான வரி கட்ட 1.5 கோடி ரூபா வருமான வரி கட்டல, வெளிநாட்டில் கார் வாங்கி அதுக்கு வந்து வரி கட்டல, அதை வந்து கட்ட சொன்னால் நீ கோர்ட்டுக்கு போகிற, கோர்ட்டை உன்னை கண்டிக்குது. குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிடுற நம்பிக்கை இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் போட்டி போட வேண்டியதில்லை, 2 தொகுதியில் போட்டி போடுற. 2 தொகுதியில் போட்டி போடுறது இல்லாமல் அந்த தொகுதியில் ஒரு சொத்து கணக்கு, இந்த தொகுதியில் ஒரு சொத்து கணக்கு. சாதாரண எளிய குடிமகன் இப்படி செய்வானா? உனக்கு முதலமைச்சர் பதவிங்கிற நீ வந்து அப்படி கணக்கு தாக்கல் பண்ணி நீ தான் வந்து ரைட்டு இருக்கட்டும் விடுங்க, இந்த சாப்டர் மாறிடும். அது மாதிரி உள்ள இயக்கத்தை பார்த்து நீ வந்து சவால் விடுற. என்னென்ன சவால் விட்டுருக்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நீ உன்னுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை. சொல்ல வேண்டிய நீ வந்து பழைய அதாவது நல்ல வேலை முதலமைச்சராக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆகிட்டார். வேற ஜெயலலிதா அம்மையார் மட்டும் இருந்ததுன்னா உன்னுடைய கதி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்ச அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன். 41 பேரை கொண்டுட்டு திட்டம் போட்டு கொண்டுட்டு அவங்க வந்து பழியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே போடுற, காவல்துறை மேலே போடுற. அந்த வழக்கை சிபிஐ விசாரித்தனால அங்கே போய் கையை கட்டி வாயை பொத்தி காலை ஊன்று பிஜேபியை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது. இங்கே வந்து நீ வந்து வியாக்கியானம் படுற. இதெல்லாம் வந்து இந்த வியாக்கியானம்லாம் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு காணொலியாக வந்து நான் சொல்கிறேன். பிரித்து காணொலியாக போடுறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.